வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 181. எங்கள் அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க உங்கள் மேலே உயிரையே வச்சுருந்தாங்களே, அதுதான் அவங்க பண்ண தப்பா? நீங்கள் செஞ்ச தப்புக்கு எங்கள் அம்மா எதுக்காக தண்டனையை அனுபவிக்கணும்? அவங்க சாகிற வரைக்கும் உங்களை தான் அவங்க மனசில் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போவாவது ஒரு முறையாவது நீங்கள் எங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பார்த்தீங்களா என்று கேட்டாள் மேகனா. இதை கேட்டவுடன் ஜம்புலிங்கத்தின் முகம் வாடிவிட்டது. அவருக்குள் நிறைய பாசம் இருந்தாலும் தன் மனைவிக்கு ஆதரவாக பேச அப்போது தைரியம் வரவில்லை. தனது தந்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னபோது அமைதியாக இருப்பதை தவிர அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்போது எல்லாம் தாமதமாகிவிட்டது. நீங்க ஏற்கனவே ஒரு பொண்ணோட உயிரை பறிச்சிட்டீங்க. இப்போ அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு என் உயிரையும் பறிச்சிடாதீங்க என்று வெறுப்புடன் கூறினாள். ஜம்புலிங்கத்தின் மனைவி முகம் சுளித்தாள். அவள் மேகனாவை திரும்பி பார்த்தாள். அவள் மேகனாவை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த முட்டாள் சிறுமி அழகாக வளர்ந்திருந்தாள். அவளுடைய அழகு எல்லோரையும் விட சிறப்பாக இருந்தது. உங்களை பணத்துக்காக எங்கள் அம்மா விரும்பலை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பொய் சொல்லி அவங்கள ஏமாத்திருக்கீங்க என்றாள். எங்கள் அம்மா உங்களை ரொம்ப நம்புனாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவர். ஒரு குழந்தையோடு இருந்த எங்கள் அம்மாவை நடு ரோட்டில் தவிக்க விட்டீங்க என்றாள். ஜம்புலிங்கத்தால் அவளை நேருக்கு நேராக பார்க்க முடியவில்லை. எதுக்கு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? கண்டவங்களையும் இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இவர்கிட்ட கத்துற என்றாள் அகிலாண்டேஸ்வரி. மேகனா திரும்பி பார்த்து ஒரு அலட்சிய புன்னகையை வெளிப்படுத்தினாள். உனக்கு என்ன பணம் வேணுமா? எவ்வளோ வேணும்னு சொல்லு, கொடுக்குறோம், வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு பழைய விஷயமெல்லாம் என்று சொல்ல, சபாஷ், பணம் தரீங்களா? இந்த குடும்பம் எங்கள் 2 பேரையும் வெளியே போக சொன்னதுக்கப்புறம் இவங்களை நாங்கள் திரும்பி பார்க்க கூட நினச்சதில்ல. எங்கள் அம்மா சொந்த காலில் நின்று என்னை படிக்க வச்சாங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் இப்போ நல்ல நிலமையில தான் இருக்கேன். நான் எதுக்காக உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் என்று சொல்ல, பணம் இல்லைனாலும் உங்களுக்கெல்லாம் வாய் ரொம்பத்தான் நீளமாக இருக்குது. நீயும் உங்கள் அம்மா மாதிரி திமிராக தான் இருக்க என்றாள் ஜம்புலிங்கத்தின் மனைவி அகிலாண்டேஸ்வரி. அவளுடைய திறமையான பேச்சை கேட்டு அகிலாண்டேஸ்வரி சற்று நடுங்கினாள். அவள் இவ்வளவு கவர்ச்சியாக இருப்பாள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. மேகனாவின் கண்கள் திடீரென கோபமாக மாறியது. அவள் அகிலாண்டேஸ்வரியை முறைத்து பார்த்தாள். இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசினா அப்புறம் நான் என் ஸ்டைலில் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும் என்றாள். ஏய், என்னடி ஓவரா பேசிகிட்டு இருக்க என்று கேட்க, அப்படித்தான் பேசுவேன். ஏய் கிழவி, நீ எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் உன் கணவரையே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது என்றாள். தன்னை கிழவி என்று அழைப்பது அவளுக்கு அறவே பிடிக்கவில்லை. அகிலாண்டேஸ்வரி பணக்கார குடும்பத்தில் பல வருடங்களாக வசதியோடு வாழ்ந்ததால் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சீச்சி, இவளுக்கு எவ்வளோ பெரிய வாய்! என்னால் இதுக்கு மேலே இவ கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க என்றார் அகிலாண்டேஸ்வரி. ஜம்புலிங்கத்தால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அனைவரும் மீண்டும் ட்ரீட்மெண்ட் நடக்கும் அறைக்கு சென்றார்கள். வாங்க மிஸ்டர் ஜம்புலிங்கம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். பக்கத்து ரூமில் நீங்கள் பேசினதெல்லாம் தெளிவாக கேட்டுச்சு. ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கிற நேரத்தில் ஏன் மிஸ்டர் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? இப்போ பாருங்கள், எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறது என்றான் சிம்மன். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நானும் என் மனைவியும் பேசினது எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க டாக்டர் ப்ளீஸ் என்றார் ஜம்புலிங்கம். நோ மிஸ்டர் ஜம்புலிங்கம், உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவையே இல்லை. உங்கள் மனைவி இப்போவே மேகனா கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்லைனா நான் இப்போவே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவேன் என்றான். என்னது, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கு சாத்தியமே இல்லை என்றார் அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு அதிர்ச்சியும் கோபமும் பொத்துக்கொண்டு வந்தது. இந்த அகிலாண்டேஸ்வரி இது வரைக்கும் யார் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டதில்லை. கேவலம் ஒரு சின்ன பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா என்றாள். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, கேட்காட்டி போங்க. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இந்த கடைசி ஊசியை போட்டால் கண்டிப்பாக அவர் சுயநினைவுக்கு திரும்பிடுவார். ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஊசியை போடலைன்னா இது வரைக்கும் நான் பண்ண எல்லா முயற்சிகளும் பாழாயிடும் என்று நேரத்தை பார்த்து கொண்டே
உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இந்த ஊசியை போட்டாலும் பலன் இல்லை என்றான். என்னடா மிரட்டுறியா? என் தகுதி என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ இந்த ஊசியை போடாம இங்கிருந்து வெளியில போக முடியாது என்றாள் அகிலாண்டேஸ்வரி. இன்னும் 4 நிமிஷம்தான் இருக்கு என்றான் சிம்மன். இல்ல முடியாது, என்னால் இவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது என்று கோபமாக மறுத்தாள். சிம்மன் மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். அப்போது திடீரென படுக்கையில் படுத்திருந்த முதியவர் கடுமையாக இரும ஆரம்பித்து விட்டார். அவர் கண்களை திறந்து கூரையை பார்த்தார். அப்பா, நீங்க கண்ணை திறந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஜம்புலிங்கம் ஆச்சரியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தார். அவர் வேகமாக தனது தந்தைக்கு அருகே ஓடினார். அவரது கண்கள் அகல திறந்திருந்தன. அவனுடைய தொண்டையிலிருந்து ஒரு உருமல் வெளியேறியது. அவரால் பேச முடியவில்லை. அவர் உயிருக்காக போராடினார். அகிலா, நீ தயவு செஞ்சு மேகனா கிட்ட மன்னிப்பு கேளு என்று அவர் தனது தந்தையை பார்த்து கொண்டே பற்களை கடித்து கூறினார். எல்லாவற்றிற்கும் மேலாக இது அவரது தந்தைக்கு வாழ்வா சாவா என்ற பிரச்சனை. லிங்கம், நீங்களாம் ஒரு மனுஷனா? உங்க அப்பாவை உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக என் மரியாதையை விட்டு கொடுக்க சொல்றீங்களா என்றாள். முட்டாள்தனமா பேசாத அகிலா, சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்றார். அவர் உதவியற்றவராக கூறினார். சபாஷ், அப்படின்னா நான் வண்டி போட்டு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இதுதான் உங்க விருப்பமா? என் உணர்வுகளை பத்தி நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா என்று கூச்சலிட்டார். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான் இருக்கு என்றான் சிம்மன். இதை கேட்டவுடன் லிங்கம் தடுமாற ஆரம்பித்தார். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் மிக நெருக்கமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே சொன்னதை செய் அகிலாண்டேஸ்வரி, இப்பவே என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா என்றார். என்ன லிங்கம், என்ன பேசுறீங்க? இதுதான் உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசமா? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், ஆனா நீங்க என்று அழும் தொனியில் கேட்டாள். இருவருக்கும் நடுவே வாக்குவாதம் ஏற்படும் போதெல்லாம் அவள் அடிக்கடி இந்த முறையை பயன்படுத்தி அவரை தன் பக்கம் பார்க்க வைப்பாள். தொடரும். எபிசோட் 182. என்ன லிங்கம், என்ன பேசுறீங்க? இதுதான் உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசமா? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், ஆனா நீங்க என்று அழும் தொனியில் கேட்டாள். இருவருக்கும் நடுவே வாக்குவாதம் ஏற்படும் போதெல்லாம் அவள் அடிக்கடி இந்த முறையை பயன்படுத்தி அவரை தன் பக்கம் பார்க்க வைப்பாள். அது எப்போதும் வேலை செய்தது. ஆனால் இன்று அது செயல்படவில்லை. ஜம்புலிங்கம் திடீரென்று, நீ இப்பவே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கலனா இப்பவே நம்ம உறவு முறிஞ்சிரும் என்றார். இதை கேட்ட அகிலாண்டேஸ்வரி திகைத்து போனாள். அவள் நம்பிக்கை இல்லாமல் தன் கணவனை பார்த்தாள். ஜம்புலிங்கம், நிஜமாதான் சொல்றீங்களா என்றாள். இன்னைக்கு என் அப்பாவுக்கு ஏதாவது நடந்தா நாளைக்கே நான் உன்னை விவாகரத்து பண்ணிடுவேன் என்றார். அகிலாண்டேஸ்வரி திகைத்து போனாள். அவரது குடும்பம் ஒரு வீழ்ச்சி அடைந்த உன்னத குடும்பம் மற்றும் அவரது குடும்பத்தின் மகிமை நீண்ட காலமாக வீழ்ச்சியடைந்தது. இப்போது அவரது குடும்பம் சரிவின் விளிம்பில் இருந்தது. அவர்கள் விவாகரத்து செய்தால் அவர்களது குடும்பம் பிரிந்துவிடும். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. இப்போ மன்னிப்பு கேட்கலனா உங்க அப்பாவை நீ எப்பவுமே காப்பாற்ற முடியாது என்றான் சிம்மன். மன்னிப்பு கேளுடி என்று ஜம்புலிங்கம் கத்தினான். இந்த பெண்ணிடம் அதிகார குரலில் பேசும் தைரியம் அவனது வாழ்க்கையில் இதுவே முதல் முறை. அகிலாண்டேஸ்வரின் உடல் நடுங்க அவள் மண்டியிட்டு அமர்ந்தாள். மன்னிக்கணும், நான் உன்னை திட்டிருக்க கூடாது என்று பற்களை கடித்தபடி சொன்னாள். அந்த அயோக்கியனின் மகளின் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க நேர்ந்தது அவளுக்கு மறக்க முடியாத அவமானம். அவள் அவமானமாக உணர்ந்தாள். அவள் வாழ்நாள் முழுவதும் மேகனா முகத்தில் விழிக்க முடியாது என்று அவளுக்கு தெரியும். சிம்மன் திருப்தியாக தலையசைத்தான். அவன் திரும்பி தாத்தாவுக்கு அருகில் சென்றான். அவன் கையில் இருந்த தங்க ஊசியை அவரது உடலுக்குள் செலுத்தினான். அந்த தங்க ஊசி அவருடைய அக்கு பாயிண்டை துளைத்தது. அகிலாண்டேஸ்வரி எழுந்து கதவை தாண்டி வெளியே சென்றதும் சோகமாக அழ ஆரம்பித்தாள். ஜம்புலிங்கத்துக்கு அவரை கவனிக்க நேரமில்லை. தந்தை சரியான பிறகு அவர் திரும்பி சென்று மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தார். இப்படி ஒரு பயந்த சுபாவமுள்ள மனிதனுக்கு பின்னால் இவ்வளவு பிரம்மாண்டமான பக்கம் இருக்க முடியும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். ஜேக்கப்பின் தங்க ஊசி தாத்தாவின் அக்கு பாயிண்டில் தாக்கிய போது அவர் திடீரென எழுந்து நின்றார். அவர் மீண்டும் சத்தமாக இருமினார். அப்பா, எப்படி இருக்கீங்க?
எப்படி இருக்கீங்க என்று லிங்கம் பீதி அடைந்து தன் தந்தையை தாங்கி பிடித்தான். நான் கிட்டத்தட்ட இறந்துட்டேன் என்று பூதலிங்கம் கிசுகிசுத்தார். அவர் பேசியதை கேட்டு ஜம்புலிங்கம் நிம்மதி அடைந்தார். அவரது தந்தையின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஒவ்வொரு டாக்டரும் அவர் 1 வருடம் கூட வாழமாட்டார் என்று உறுதியாக நம்பினர். எதிர்பாராத விதமாக சிம்மன் சிகிச்சைக்கு பிறகு அவர் உண்மையில் குணமடைந்தார். அப்பா, நீங்க இப்போ நல்லா இருக்கீங்கப்பா. ஜம்புலிங்கம் அவரை சமாதானப்படுத்தினார். டாக்டர், உங்க திறமை ரொம்ப அபாரமானது. பூதலிங்கம் சிம்மனை பாராட்டினார். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கண்டிப்பா தரேன் என்றார். எனக்கு பணம் எதுவும் வேண்டாம், அதோ அவளுக்கு நீதி வேணும் என்று சிம்மன் மேகனாவை சுட்டி காட்டினான். மேகனாவின் தோற்றம் நிறைய மாறியிருந்தாலும் அவளை அவருக்கு அடையாளம் தெரிந்தது. சிறிது நேரம் அவளை பார்த்த பூதலிங்கம் அவளை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார். நீ மேகனா என்று இழுக்க, என்னை மன்னிச்சிடுமா, கடந்த காலத்தில் நான் உனக்கு நிறைய கொடுமைகள் பண்ணிட்டேன். எனக்கு வேறு வழி தெரியல. லிங்கம் குடும்பத்துக்குள்ள சில விதிமுறைகள் இருக்குது. உங்கள் அம்மாவோட பின்னணி என்னன்னு எனக்கு சரியாக தெரியாது. அதனால தான் லிங்கம் குடும்பத்துக்கு கல்லறையில் அவங்கள என்னால் அடக்கம் பண்ண முடியல என்று தாழ்ந்த குரலில் கூறினார் பூதலிங்கம். அப்படி சொல்லாதீங்கப்பா, மேகனா ரொம்ப பாவம். எத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இது ஒரு சாதாரண விதிமுறை தானே, இதை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா தப்பில்லையே. கடந்த காலங்களில் மேகனாவோட அம்மா எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கலனா எப்படிப்பா என்று சொல்ல லிங்கம் அவரை பார்த்து முறைத்தார். ஜம்புலிங்கம் வேறு எதுவும் சொல்ல துணியவில்லை. எதுவும் பேசாமல் பக்கத்தில் நின்று கொண்டார். அப்படின்னா இந்த விதிமுறைக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்களா என்றான் சிம்மன். என்னால் வேற என்ன சொன்னாலும் கட்டுப்பட முடியும், ஆனால் இந்த விதியை என்னால் ஏற்றுக்க முடியாது. இது எங்கள் குடும்பத்தோட கொள்கைகளுக்கு ஒத்து வராது என்றார் பூதலிங்கம். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது மிஸ்டர் பூதலிங்கம். நான் உங்ககிட்ட இருந்து கேட்க போகிற கட்டணமே இதுதான். இது செலுத்தாமல் என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க என்றான் சிம்மன். சிம்மனின் முகம் லேசாக இருண்டது. உங்கள் ஃபீஸா நீங்கள் எவ்வளோ பணம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் மிஸ்டர் சிம்மன். எங்கள் குடும்பத்தில் நிறைய பணம் இருக்குது. எவ்வளோ பணம் கேட்டாலும் அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த நிபந்தனையை என்னால் ஒத்துக்கவே முடியாது என்று மீண்டும் உருமினார். அப்படியா, அப்போ உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சிம்மன் ஒரு கோபமான புன்னகையோடு கூறினான். எனக்கு இப்போ அதை பற்றி கவலை இல்லை. நான் இப்போ ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் என்று சிரித்து கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தார் பூதலிங்கம். கீழே தரையில் தனது காலை ஊன்றி முன்னும் பின்னுமாக சில அடிகளை எடுத்து வைத்தார். சிம்மனின் மருத்துவ திறமையை அவர் மிகவும் பாராட்டினார். சும்மா சொல்லக்கூடாது தம்பி, நீங்கள் நிஜமாவே ஒரு அதிசய மருத்துவர் தான். இல்லைனா என்னால் இந்த அளவுக்கு நடமாட முடியும்னு நான் நினைக்கவே இல்லை என்றார் பூதலிங்கம். ரொம்ப நன்றிங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இப்போ பரிபூர்ணமாக குணமாயிட்டீங்க. ஒரு சாதாரண மனுஷனை போல தான் நடந்துக்குவீங்க. ஆனால் இது ரொம்ப நேரம் நீடிக்காது. உங்களால் 1/2 மணி நேரத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் என்றான் சிம்மன். பூதலிங்கத்தால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நிபந்தனை ஒன்று தான். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட இஷ்டம்தான் ஐயா என்றான். அப்பா, அவர் சாதாரண டாக்டர் இல்லை, அதிசயமான டாக்டர். அவரால் தான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவரோட நிபந்தனைக்கு ஒத்துக்கோங்க. உங்களுக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க என்றார் ஜம்புலிங்கம். சரி, நான் ஒத்துக்கிறேன். மறுபடியும் நம்ம ஊருக்கு நான் திரும்பி போனதுக்கப்புறம் அவங்களோட டெட் பாடியை நம்ம குடும்பத்து கல்லறையில் அடக்கம் பண்ணலாம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மேகனா சட்டென சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் கண்கள் அகலமாக விரிந்தன. சபாஷ் தாத்தா, நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. எங்கள் அம்மா இறந்து போன அன்னைக்கு உங்கள் குடும்பத்து கல்லறையில் அவங்க டெட் பாடியாக புதைக்கணும்னு நான் எவ்வளோ மன்றாடினேன். ஆனால் நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது லிங்கம் குடும்பத்து கல்லறை. இங்கே யாரோ ஒருத்தரோட சடலத்தை புதைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த குடும்பத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னீங்களே,
அதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்க தலைக்கு மேல மரண ஆபத்து தொங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் இந்த விதிமுறைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் விதிமுறைகளை மாத்திக்குவீங்களா என்றாள் மேகனா. தொடரும். எபிசோட் 183. சபாஷ் தாத்தா, நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. எங்கள் அம்மா இறந்து போன அன்னைக்கு உங்கள் குடும்பத்து கல்லறையில் அவங்க டெட் பாடியாக புதைக்கணும்னு நான் எவ்வளோ மன்றாடினேன். ஆனால் நீங்கள் அப்போ என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது லிங்கம் குடும்பத்து கல்லறை, இங்கே யாரோ ஒருத்தரோட சடலத்தை புதைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த குடும்பத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்கள் தலைக்கு மேலே மரண ஆபத்து தொங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் இந்த விதிமுறைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் விதிமுறைகளை மாற்றிக்குவீங்களா என்றாள் மேகனா. மேகனாவின் வார்த்தைகளை கேட்டு பூதலிங்கம் கோபப்படவில்லை. மாறாக அவர் தலையசைத்து, மேகனா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. உங்க அப்பா விட நீ தைரியமானவளா இருக்க. அவருக்கு இப்படிப்பட்ட பொண்ணு இருக்கிறத என்னால் நம்பவே முடியல என்று பாராட்டினார். எது எப்படியோ தங்களுடைய நிபந்தனை முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்த பிறகு சிம்மன் பூதலிங்கத்திடம், ஐயா இந்தாங்க, இதை 3 டோஸாக பிரிச்சுக்கணும், தண்ணியில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்ணும். அப்படி செஞ்சால் அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க என்று சொல்லிவிட்டு மேகனாவின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். மேகனாவின் முகம் சற்று கடுமையாக இருந்தது. அவளால் தனக்குள் இருந்த வலியை மறக்க முடியவில்லை. ஒரு சிலை போல உணர்ச்சியின்றி அவனுடன் வந்து கொண்டிருந்தாள். சிம்மனுக்கும் மேகனாவின் நிலை புரிந்தது. காருக்கு அருகில் சென்று கதவை திறந்து அவளை உள்ளே அமர வைத்தான். அதன் பிறகு அவனும் காரில் ஏறிக்கொண்டான். அவள் சிம்மனின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். சிம்மன் அவள் கைகளை அமைதியாக பிடித்து கொண்டான். மேகனா பல ஆண்டுகளாக லிங்கம் குடும்பத்தின் மீது இருந்த தன்னுடைய வெறுப்பை உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்தாள். இன்று ஒரு வழியாக அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டது போல உணர்ந்தாள். வெளிப்படையாக லிங்கத்தை பார்த்து பேசிய பிறகு அவள் மனம் இலகுவாக மாறியது. அவளுடைய கண்ணீர் அவள் இதயத்தில் இன்று வரை சேமித்து வைத்த பாரத்தை எல்லாம் வெளியேற்றியது. சிம்மன் இன்னும் காரை ஸ்டார்ட் செய்யவில்லை. அவள் எவ்வளவு நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அழுது அழுது அவள் தூங்கிவிட்டாள். சிம்மன் அவளை சேரில் சாய்த்து அமர வைத்து அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டான். மேகனா வெளியில் ஒரு தைரியமான பெண்ணாக தெரிந்தாலும் அவள் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான இதயத்தோடு இருந்தாள். அது யாருக்கும் தெரியாது. அந்த அழகான பெண் தன் மனதுக்குள் பெரிய சுமையை சுமந்து கொண்டிருந்தாள். சிம்மனின் இதயம் அவளுக்காக வருந்தியது. அவளுடைய நெற்றியில் தனது முத்தத்தை பதித்தான். அதன் பிறகு காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். அவன் வீட்டை அடையும் நேரத்தில் சூரியன் உதித்து கொண்டிருந்தது. சிம்மனுக்கு சிறப்பு சக்திகள் இருந்ததால் இரவு முழுவதும் விழித்திருந்தாலும் அவன் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தான். மேகனாவை வீட்டில் விட்டுவிட்டு அவன் கிளினிக்கிற்கு சென்றான். அங்கே சென்று பார்க்கும்போது கிளினிக் திறந்திருந்தது. அங்கே நோயாளிகள் யாரும் இல்லை. சிம்மன் கிளினிக் வாசலை அடைந்தவுடன் திருடனைப் போல பதுங்கியிருந்த ஒருவனை ஓடி வந்து, நண்பா, நீ டாக்டரை பார்க்க வந்திருக்கியா என்று தாழ்ந்த குரலில் கேட்டான். அதை பார்த்து சிம்மன் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். ஆமா, ஏன் கேட்குறீங்க என்று கேட்க, இந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்க எப்போவுமே ஒரு பெரிய க்யூ இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா என்றான் அந்த நபர். சிம்மன் போலியாக, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் சீக்கிரமாக வந்துட்டேன். இங்கே இருக்கிற டாக்டர் ரொம்ப பிரபலமானவரான், இறந்து போனவங்களெல்லாம் கூட மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடிய திறமசாலியான். அதனால தான் அவரை பார்த்து அப்பாயின்மெண்ட் போடுறதுக்காக வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவருக்கு அவசரமாக சிகிச்சை தேவைப்படுது என்றான். சிம்மன் வருத்தப்படுவது போல் நடித்தான். அந்த மனிதர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு சிம்மனை உள்ளே இழுத்து சென்றான். என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு, இது உனக்கு வேணுமா என்று கேட்க சிம்மன் அதிர்ச்சி அடைந்தான். சிம்மனுக்கு அவனுடைய நோக்கம் புரிந்துவிட்டது. இது போன்ற சிலர் சீக்கிரமாகவே மருத்துவமனைக்கு வந்து டோக்கனை வாங்கி கொண்டு அதன் பிறகு அவசரம் என்று வருபவர்களுக்கு அதிக பணத்துக்கு விற்று விடுவார்கள். அவனும் அந்த நோக்கத்திற்காக தான் வந்திருக்கிறான் என்பதை சிம்மன் புரிந்து கொண்டான். இதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா என்று அந்த நபரை சிம்மன் கேட்டான். ஆமாம் நண்பா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதைத்தான் நாங்கள் தொழிலாகவே பண்ணுறோம். இந்த நம்பரை வாங்குறதுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் க்யூவில் நிற்கணும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் எங்கள் முயற்சிக்கு வெகுமதி கொடுக்க வேணாமா? என்ன நான் சொல்கிறது சரிதானே என்றான். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீ இது மாதிரியான வேலையை தினமும் செஞ்சிட்ருக்கியா என்றான் சிம்மன்.
இல்லை நண்பா, ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப திரும்ப வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அதனால் இதுக்கு முன்னாடி என்னோட நண்பன் தான் இங்கே வந்தான். நேத்திக்கு அவன் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அதனால் இன்றைக்கி அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அதனால தான் நான் வந்த இடத்துக்கெலாம் வரேன் என்றான். சரி, இதுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும் என்றான் சிம்மன். ஒவ்வொரு நம்பருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட் இருக்குது. என்கிட்ட சின்ன நம்பர் எல்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் என்றான். சரி, எனக்கு கொடுத்த நம்பருக்கு என்ன ரேட்டு என்று கேட்க அவன் 1000 ரூபாய் கொடு என்றான். அதை கேட்ட சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். சிம்மன் மிகவும் பிரபலமான மருத்துவர். அவனது சிகிச்சை அசாதாரணமானது என்று தெரிந்த ஏராளமானவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் போது இது போன்ற நபர்கள் அவர்களிடமிருந்து பணத்தை வசூலிப்பதற்காக சீக்கிரமாகவே மருத்துவமனைக்கு வந்து விடுகிறார்கள். சிம்மனுக்கு கோபம் வந்துவிட்டது. எவ்வளவு தீவிரமான நோயாக இருந்தாலும் அவன் நோயாளிகளிடம் 200 ரூபாய்க்கு மேல் கேட்க மாட்டான். ஆனால் இந்த நபர் ஒரு டோக்கனுக்கு 1000 ரூபாய் வசூலிக்கிறான் என்று தெரிந்த பிறகு சிம்மன் கோபப்பட்டான். அது சரி, உன்னால் எப்படி இங்கேருந்து டோக்கன் எடுக்க முடியுது? இங்கே டோக்கன் வாங்குறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு காட்டணுமே, உன்கிட்ட இருக்குதா என்றான் சிம்மன். நண்பா, நான் இந்த வேலையை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஐடியிலேருந்து ஒரே ஒரு நம்பர் தான் வாங்குவேன். ஆனால் இங்கே வந்து க்யூவில் நிற்க முடியாதவங்க என்கிட்ட அதிகமாக காசு கொடுத்து அவங்களோட ஆதார் கார்டையும் கொடுப்பாங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து கார்டு வாங்குவேன். இது மாதிரி என்கிட்ட நிறைய போலி கார்டு கூட இருக்குது என்றான். சிம்மன் மக்களை காப்பாற்ற தன்னால் முடிந்ததையெல்லாம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவர் தனது வேலையிலிருந்து லாபம் ஈட்டுவதற்காக பலரது பணத்தை பிடுங்கிக் கொள்கிறான் என்று சிம்மன் எதிர்பார்த்திருக்கவில்லை. இது சிம்மனுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே போலீஸுக்கு கால் செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் போலீஸ் அங்கே வந்து அவனை கைது செய்தார்கள். சிம்மனுடைய கிளினிக் பரபரப்பாக இயங்கி வந்தது. சிம்மன் ஏற்கனவே பல ஊழியர்களை நியமித்திருந்தான். அதில் ஒருவன் டோக்கனை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தான். சிம்மன் கிளினிக்குள் விரைந்தான். அடுத்த 6 நாளைக்குரிய அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் செய்ய சொல்லி அறிவிப்பு கொடுக்கும்படி கூறினான். இனிமேல் யாராவது ஒருவர் அப்பாயின்மெண்ட் வாங்க வரும்போது அவருடைய அடையாள அட்டையை வைத்து அவருடைய அடையாள புகைப்படம் மற்றும் பெயர் ஆகியவற்றை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைத்தான் சிம்மன். இதுபோல் யாராவது ரகசியமாக டோக்கன் விற்பது தெரிய வந்தால் அவரை உடனடியாக போலீஸில் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். இந்த சிறிய கிளினிக்கில் முழுமையான உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் சிம்மனுக்கு தலைவலியாக இருந்தது. அவனுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு மருத்துவமனைக்கு சமமாக இருந்தது. அப்போது சிம்மனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. தொடரும். எபிசோட் 184. சிம்மன் சிறிய கிளினிக்கில் முழுமையான உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் சிம்மனுக்கு தலைவலியாக இருந்தது. அவனுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு மருத்துவமனைக்கு சமமாக இருந்தது. அப்போது சிம்மனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சீன மருத்துவத்தை பற்றி தெரிந்த டாக்டர்கள் சிலர் காலப்போக்கில் மக்களிடையே காணாமல் போய்விட்டார்கள். ஒரு மருத்துவமனையை நிறுவுவதன் மூலம் அந்த நாடு முழுவதும் பரவி இருக்கும் சீன மருத்துவ நிபுணர்களை ஒன்றாக சேகரிக்க முடியும் என்று நினைத்தான். அதே நேரம் அடுத்த தலைமுறைக்கும் சீன மருத்துவத்தின் மகத்துவத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்று நம்பினான். அப்படி செய்வதன் மூலம் நோயாளிகளுக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் சீன மருத்துவத்தையும் மேம்படுத்த முடியும் என்று நினைத்தான். சீன மருத்துவத்தை பற்றி பலருக்கு அறிமுகப்படுத்த முடியும் என்று நம்பினான். ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடிப்பது போல் இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் இது ஒன்றும் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மருத்துவமனையை அமைப்பது மிகப்பெரிய விஷயம். அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கட்டிடத்தின் இடம் மற்றும் கட்டுமானத்தை கவனிக்க பரிசீலனை செய்ய வேண்டும். அதற்கு நிறைய காசு தேவைப்படும். சிம்மன் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததால் அவன் எப்படியாவது அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவனுக்கு பல பொறுப்புகள் இருந்ததால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. கடந்த சில நாட்களாக ஆயிஷாவின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லையே என்று உணர்ந்தான். உடனே பூஜாவுக்கு கால் செய்தான். ஹலோ பூஜா, ஆயிஷாவுக்கு இப்போ எப்படி இருக்கு என்று விசாரித்தான். பூஜா ஆயிஷாவின் நிலையை பற்றி விவரித்தாள். அதன் பிறகு அவளை நேரில் போய் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அதிர்ச்சியை அனுபவிக்கும் பெரும்பாலான மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். சிம்மன் அவளுக்கு சீன மருத்துவம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. சிம்மன் காரை எடுத்து வந்து பூஜாவின் ஹாஸ்டலுக்கு கீழே நிறுத்தினான். அவன் காரை நிறுத்தியவுடன் அழகான பெண்ணொருத்தி அங்கே வந்தாள். அவள் கதவை திறந்து உள்ளே ஏறி சிம்மனுக்கு அருகில் அமர்ந்து கொண்டாள். இதை பார்த்து சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான்.
அவள் கவர்ச்சியாக உடை அணிந்திருந்தாள். தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும், நீங்கள் வேற யாரோன்னு நினச்சி தப்பாக என்னோட காரில் ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றான். இல்லையே, நான் தப்பாக நினச்சி ஏறல, சரியான காரில் தான் ஏறியிருக்கேன் என்றாள் அந்த பெண். அவள் அழகான பெண்ணாக இருந்தாள். என்ன யோசிக்கிறீங்க ஸ்வீட்ஹார்ட், நீங்கள் என்ன ஒரு ரைட் கூட்டிகிட்டு போக முடியுமா என்றாள். அவள் மிகவும் தைரியமான பெண்ணாக இருந்தாள். இல்லை என்றால் முன்பின் தெரியாத ஆணோடு இப்படி வெளியில் செல்ல துணிச்சல் வருமா என்று யோசித்தான். அவளுடைய வெண்மையான கைகள் சிம்மனின் உடலை நோக்கி நகர்ந்தது. அவள் சிம்மனை அங்கும் இங்குமாக தொட்டு பார்த்தாள். வெக்கத்தோடு, என்ன யோசிக்கிறீங்க ஸ்வீட்ஹார்ட் என்றாள். அவள் தன்னை தொட்டு பேசுவதை உணர்ந்து சிம்மன் அதிர்ச்சி அடைந்தான். சரி, உங்க பேர் என்ன என்று கேட்க, உங்க இஷ்டம், நீங்க என்ன பேர் சொன்னாலும் எனக்கு ஓகே தான் என்றாள். அப்போதுதான் சிம்மனுக்கு அந்த பெண் யார் என்று புரிந்தது. மன்னிக்கணும் டார்லிங், ஐம் சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் அந்த பெண்ணின் கைகளை உதறினான். அவள் சிம்மனின் நடவடிக்கையை கண்டு சற்று திகைத்து விட்டாள். நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. நீ எனக்கு காசு கூட தர வேண்டாம், என் கூட வந்தா போதும் என்றாள். அவளுடைய அழகும் வனப்பும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டை உடைத்துவிடும். ஆனால் சிம்மன் தனது கட்டுப்பாட்டை இழக்காமல் இருந்தான். நோ, நீ போலாம் என்று சொல்லிவிட்டு அவன் காரிலிருந்து கீழே இறங்கினான். அவளுடைய கண்களில் கோபம் பளிச்சிட்டது. அவளும் கோபத்தோடு காரை விட்டு இறங்கினாள். அதற்குள் பூஜா வெளியே வந்தாள். சிம்மனின் கார் அங்கே நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள். அதை பார்த்தவுடன் அவள் அவனது காரை நோக்கி நகர்ந்து வந்தாள். அங்கே ஒரு பெண் இருப்பதை பார்த்து திகைத்து விட்டாள். அந்த பெண்ணும் பூஜாவை பார்த்து திகைத்து விட்டாள். எனக்கு இப்போ புரியுது நீங்கள் ஏன் என்ன வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருக்கா, பட் என்னை விட ஒன்று அழகில்லை என்று சிம்மனுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் கூறினாள். அதன் பிறகு சிம்மனும் பூஜாவும் ஹாஸ்டலை நோக்கி நடந்தார்கள். வழக்கம் போல சிம்மன் ஜன்னல் வழியாக 2வது மாடியை அடைந்தான். அதன் பிறகு பூஜாவின் அறைக்குள் நுழைந்தான். ஆயிஷா இன்னும் கூட சுயநினைவின்றி படுத்திருப்பதை பார்த்தான். ஆனால் அவளுடைய உடல்நிலை கடந்த முறை இருந்ததை விட தற்போது சிறப்பாக இருந்தது. சிம்மன் தன்னுடைய அறைக்குள் நுழைவதை உணர்ந்த ஆயிஷாவின் கண்கள் லேசாக ஒளிர்ந்தது. டாக்டர், நீங்களா என்றாள். என்ன ஆயிஷா, எப்படி இருக்க? எங்க உன் கையை கொடு, உன்னோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்று சொல்ல ஆயிஷா தலையசைத்து தன்னுடைய கையை அவனிடம் நீட்டினாள். சிம்மன் அவளுடைய நாடி துடிப்பை சரிபார்த்தான். வெரி குட் ஆயிஷா, உன் ஹெல்த்தில் முன்னேற்றம் தெரியுது என்றான். தேங்க்யூ டாக்டர் என்று சொல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ ஆயிஷா. எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் சரி, நீ அதை அமைதியாக தான் எடுத்துக்கணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். நம் மனசை தைரியமாக வச்சுக்கிட்டாதான் அதை எதிர்கொள்ள முடியும் என்றான். நிச்சயமா டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் ஆயிஷா. அவள் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதை பார்த்த சிம்மன் அங்கிருந்து புறப்பட தயாரானான். அது மட்டுமின்றி பெண்கள் விடுதியில் அதிக நேரம் தங்குவதை அவன் விரும்பவில்லை. அப்போது ஒரு பெண் சிம்மனை தடுத்தாள். சிம்மன் திரும்பி பார்த்தான். அங்கே ஆயிஷா நின்று கொண்டிருந்தாள். நீங்கள் மறுபடியும் இங்கே வருவீங்களா டாக்டர்? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா என்று கேட்க, எனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து உன்னை பார்க்குறேன் ஆயிஷா என்றான். அவளை அன்போடு ஒரு முறை ஹக் செய்துவிட்டு அதன் பிறகு அவன் அங்கிருந்து வெளியேறினான். இருவரும் வெளியே வந்த பிறகு பூஜா சிம்மனிடம் ஆயிஷாவை பற்றி விசாரித்தாள். சிம்மா, ஆயிஷாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அவள் இப்போ ஓகே தானா என்றாள். இப்போ அவளுக்கு பிரச்சனை எதுவும் சீரியஸாக இல்லை பூஜா, ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்றான் சிம்மன். இல்லை சிம்மா, அவகிட்ட ஏதாவது கேட்க போய் அவள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவாளோங்கிற பயத்தில் தற்போதைக்கு அவகிட்ட நாங்கள் எதையுமே கேட்குறதில்ல என்றாள். வெரி குட் பூஜா, இப்போதைக்கு காரணங்களை ஒதுக்கி வச்சிடலாம். அவள் நல்லா இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் என்றான். சரி வா சிம்மா, நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நான் தான் உனக்கு டின்னர் கொடுக்க போகிறேன் என்று கூறினாள். சிம்மன் சரி என்று சம்மதிக்க அன்று இரவு இருவரும் ஒரு விலை உயர்ந்த ஓட்டலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். பூஜா தனது ஹேண்ட்பேக்கிலிருந்து தங்க நிற கார்டை வெளியே எடுத்தாள். அந்த கார்டின் வண்ணத்தையும் வடிவத்தையும் பொறுத்து ஒவ்வொருவருடைய நிலையையும் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பூஜா கையில் இருந்த கார்டை பார்த்த உடனேயே அவள் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தி என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை ஏகபோகமாக வரவேற்றார்கள். தொடரும். எபிசோட் 185. இரவு சிம்மனும் பூஜாவும் ஒரு விலை உயர்ந்த ஓட்டலுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். பூஜா தனது ஹேண்ட்பேக்கிலிருந்து
தங்க நிற கார்டை வெளியே எடுத்தாள். அந்த கார்டின் வண்ணத்தையும் வடிவத்தையும் பொறுத்து ஒவ்வொருவருடைய நிலையையும் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பூஜா கையில் இருந்த கார்டை பார்த்த உடனேயே அவள் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தி என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவளை ஏகபோகமாக வரவேற்றார்கள். சிமன், உனக்கு என்ன வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கோ. செலவை பற்றி நீ எதையும் யோசிக்கக்கூடாது. உனக்கு பிடிச்சத இஷ்டம் போல சாப்பிடணும், சரியா என்றாள் பூஜா. பூஜா கைகளில் சொடக்கு போட்டு ஒரு பணிப்பெண்ணை அழைக்க பணிப்பெண் அவர்களுக்கு அருகில் வந்து நின்றாள். அந்த பணிப்பெண்ணை பார்த்தவுடன் சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அவனுக்கு எதிரில் நின்ற பணிப்பெண் வேறு யாரும் அல்ல, அவனது முன்னாள் காதலியான மீராதான். அவளை அந்த இடத்தில் பார்த்தவுடன் சிம்மன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஏனென்றால் மீரா ஒரு பணக்கார பெண்ணாக வாழ வேண்டும் என்ற ஆசையில்தான் சிம்மனை வேண்டாம் என்று புறக்கணித்திருந்தாள். அவள் எப்படி ஒரு பணிப்பெண்ணாக இருக்க முடியும் என்று யோசித்தான். அவளும் சிம்மன் மீதான தனது கடந்த கால வாழ்க்கையை நினைவுபடுத்தி பார்த்தாள். அதை நினைத்து அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். மீரா, நீயா? நீ இங்கேயா வேலை பார்க்குற என்றான் சிம்மன் சோகமான குரலில். ஆமா சிம்மன், யுவர் ஆர்டர் ப்ளீஸ் என்றாள் மீரா. இருவரையும் பார்த்து கொண்டிருந்த பூஜா, உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள். சிம்மன் ஆமாம் என்பது போல் தலையசைத்தான். அவனுக்கு மீரா மீது தற்போது எந்த காதல் உணர்வும் இல்லை. அவள் ஆர்டர்களை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்ற பிறகு பூஜா சிம்மனிடம், தப்பா நினச்சிக்கலனா உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றாள் பூஜா. அவள் என்னோட காதலி. சாரி, அவள் என்னோட முன்னாள் காதலி. அன்னைக்கு நான் ஒரு ஏழை மாணவனாக இருந்தேன், அதனால் என்னை விட்டுட்டு போயிட்டா என்றான் சிம்மன். அதுக்காக அவள் தானே வருத்தப்படணும், நீ ஏன் சோகமாக இருக்க? இந்த நிலைமை அவளுக்கு தேவைதான், அதை நினச்சே நீ வருத்தப்படாத என்றாள் பூஜா. இந்த டாபிக் இதோட நிறுத்திக்கலாம் பூஜா என்றான் சிம்மன். அவனால் பழைய நினைவுகளிலிருந்து அவ்வளவு சுலபமாக வெளியில் வர முடியவில்லை. என்னதான் மீரா மீது அவனுக்கு காதல் இல்லை என்றாலும் அவன் ஏமாந்த தருணங்கள் இன்னும் அவன் மனதில் ஆறாத வடுவாக இருந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு உணவு வந்தது. ஆனால் வேறு ஒரு பெண் அவர்களுக்கு உணவு வழங்கினாள். ஒருவேளை மீரா தனக்கு எதிரில் வருவதற்கு வெட்கப்பட்டு டேபிளை மாற்றிக்கொண்டிருக்கலாம் என்று நினைத்தான். அதனால் அவள் வேறு பெண்ணை தன்னுடைய டேபிளுக்கு அனுப்பி வைத்திருக்கலாம் என்று நினைத்தான். பூஜா அங்கே விற்கப்படும் விலை உயர்ந்த ஒயின் பாட்டிலை ஆர்டர் செய்து அதை கிளாஸில் ஊற்றினாள். பூஜா அங்கே விற்கப்படும் விலை உயர்ந்த ஒயின் பாட்டிலை ஆர்டர் செய்து அதை கிளாஸில் ஊற்றினாள். தனக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கொண்டு இன்னொரு கிளாஸிலும் ஊற்றி சிம்மனிடம் நகர்த்தினாள். ஆனால் சிம்மன் அதை தவிர்த்தான். வேண்டாம் பூஜா என்றான். ஏன், என்னாச்சு சிம்மன்? ஏன் வேண்டான்னு சொல்கிற என்று கேட்க, எனக்கு இப்போது குடிக்கிற மூடு இல்லை, அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணால் போலீஸ் பிடிச்சிக்குவாங்க என்றான். அப்படின்னா உன் இஷ்டம். ஆனால் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் சிம்மா. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற சமயக்காரங்க எல்லாருமே ரொம்ப பாப்புலரான சமயக்காரங்க. அதனால் இங்கே இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே திடீரென அங்கே ஒரு பெண்ணின் கூச்சல் சத்தம் கேட்டது. ஒரு கொளித்த மனிதனுக்கும் மீராவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அந்த ஆள் வேறு யாரும் அல்ல, சில நாட்களுக்கு முன் சித்ராவால் அவமானப்படுத்தப்பட்ட அதே நபர்தான். என்னடி பார்க்குற? உங்களால் ஒழுங்காக சர்வீஸ் பண்ண முடியாதா? என் மேலே உயினை கொட்டி என்னோட ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டியே, சீக்கிரமாக போய் உன் மேனேஜரை வர சொல்லு என்று திமிராக சொல்ல சில நிமிடங்களுக்கு பிறகு அங்கே ஒரு பெண் வந்து நின்றாள். அவள்தான் அந்த ஹோட்டலின் மேனேஜர். இந்த மாதிரி கேவலமான சர்வீஸை நான் எந்த ஹோட்டல்லையும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இவ்வளோ மோசமாக கஸ்டமரை ட்ரீட் பண்ணுறீங்களே, காசு வாங்குறீங்கள என்றார். நிலவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு நபர், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவரை கோவப்படுத்திட்டீங்களே, இப்போ அவரோட கோவத்தை சமாளிக்க என்ன செய்ய போறீங்க என்று கத்தினார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார் என்று மேனேஜர் பணிவோடு கேட்க, தோ இந்த பொண்ணை என் கூட உட்காந்து குடிக்க சொல்லுங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் எங்களுக்கு கம்பெனி கொடுத்தா போதும் என்றான். மீரா சற்று அருவருப்பாக உணர்ந்தாள். மன்னிச்சிருங்க சார், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை என்றாள் மீரா. இதோ பாருமா, நீ மன்னிப்பு கேட்குறதெல்லாம் வேஸ்ட். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் நான் எவ்வளோ அன்பாக உன்னை என் கூட உட்காந்து தண்ணி அடிக்க சொல்கிறேன். ஆனால் நீ தான் புரிஞ்சிக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்றார். மேனேஜர் மீராவை பார்த்து, மீரா, அவர் சொல்கிற மாதிரி செய்யி, இதெல்லாம் உன் தப்பு தான். அவர் மேலே தவறி ஒயினை ஊற்றுனது நீ தான். அதுக்கு பதிலாக அவர் உன்னை தண்டிக்க கூட சொல்லலை.
பெருந்தன்மையோட தன்னோட உட்காந்து சரக்கடிக்க சொல்றாரு. அவ்வளவுதானே? இதெல்லாம் எவ்வளவு விலை உயர்ந்த சரக்குன்னு தெரியுமா? பெருந்தன்மையா அவர் உன்னை குடிக்க சொல்லும் போதே நீ ஒத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது என்று அறிவுரை கூறினாள். இல்ல மேடம், அவர் பொய் சொல்றாரு. நான் வேணும்னே அவர் மேல அதை ஊத்தல. அவர் என்னை தப்பு தப்பா தொட்டாரு, அதனாலதான் தவறி கொட்டிட்டேன் என்று வேதனையோடு கூறினாள். அவள் பேசிக்கொண்டே சிம்மனின் டேபிளை திரும்பி பார்த்தாள். ஆனால் சிம்மன் சாப்பிடுவதிலேயே மும்முரமாக இருந்தான். அதை பார்த்த மீரா ஏமாற்றம் அடைந்தாள். இதுவே பழைய சிம்மனாக இருந்திருந்தால் தன்னோட காதலியை இப்படி அவமானப்படுத்திய அடுத்த நிமிடமே தயங்காமல் எழுந்து வந்து அவளுக்காக சண்டை போட்டிருப்பான். ஆனால் இப்போது அவன் தன்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக இருந்தான். இதெல்லாம் தன்னுடைய தவறுதான் என்று நினைத்து நொந்து கொண்டாள். என்ன யோசிக்கிற மீரா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவரோட அனுமதிக்காக எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? அதிர்ஷ்டவசமாக அவரோட பார்வை மேலே பட்டிருக்கு என்றாள். நிலவன் போதை நிறைந்த குரலில், வா டார்லிங், வந்து குடிச்சென சந்தோஷப்படுத்து, வா என்று அவளை பிடித்து இழுத்தான். அவளுடைய ஆடை கிழிந்து அத்தனை பேருக்கு எதிரில் அவளுடைய உடல் தெரிந்தது. மீராவுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த கொளுத்த மனிதன் பொது இடத்தில் தனது ஆடைகளை கிழித்ததை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் ஒயின் கிளாஸை எடுத்து அவன் முகத்தில் ஊற்றினாள். வெண்ணிலவன் உடனே கோபப்பட்டு, ஹே இடியட், என்ன காரியம் பண்ற என்று ஆவேசப்பட்டு அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். மீரா அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். ஒழுங்கு மரியாதை இந்த ஓட்டலை விட்டு வெளியில போ என்றாள். ஆனால் மேனேஜர் அவனிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டாள். என்னடா பார்க்குற, நான் வெயிட்டர் தான், நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு என்று கத்தினாள் மீரா. தொடரும்.